APARC Agriculture Technology Demonstration Park. விவசாய தொழில்நுட்ப பூங்காவை தேடிச் செல்லும் பயணம். வணக்கம். நமது விவசாயிகள் விசேஷமாக மரக்கறி பயிர் செய்கிற அவங்களோட பயிற்சிகை முறைக்குள்ள அப்படி இல்லைன்னா பயிற்சிகை விதத்தில் பல பிரச்சனைகளுக்கு அவங்க முகம் கொடுக்குறாங்க. விசேஷமாக பீடைகளுக்கு அதே போல் நோய்களுக்கு அவங்களோட செய்ய பாதிக்கப்படுது. இந்த சந்தர்ப்பங்களில் அவங்களுக்கு கிடைக்கிற லாபம் முழுமையாக கிடைக்காது. சில நேரங்களில் இந்த பிரச்சனைகளால் அவங்களோட பயிற்சியை விட்டு போக வேண்டிய சந்தர்ப்பமும் ஏற்படும். விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டமானது நம்மளோட விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தியுள்ள தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மரக்கறி செய்கை ரொம்ப ஆசையாகவும் ஆர்வமாகவும் செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்காங்க. விசேஷமாக பயிற்சியை பாதுகாக்கக்கூடிய பீடைகளுக்கு எதிர்ப்புள்ள வலையை பயன்படுத்தி வரக்கூடிய பீடைகளை தடுக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளோட விவசாயிகளுக்கு கிடைச்சிருக்கு. சரியான முறையில் இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறது மூலமாக அதிக விளைச்சலை பெறக்கூடிய சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு விளங்குமா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த களத்தில் கத்தரி அதே போல் கரிமிளகாய் இதை அரை ஏக்கரில் பயிர் செஞ்சுருக்கிறாங்க. 1/4 ஏக்கரில் விசேஷமாக பொலிமல்ச்சை விரித்து பீடைகளுக்கு எதிர்ப்புள்ள வலையும் பயன்படுத்தி இங்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய தொழில்நுட்பங்களை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோட கலந்துரையாட போகிறோம். APARC Agriculture Technology Demonstration Park. சாதாரணமாக மரக்கறி பயிர் செய்கிறவங்களுக்கு தெரியும், அரை ஏக்கர் எடுத்தோம்னா 3000-3500 மாதிரி தான் கத்தரி கன்றுகளை பயிர் செய்ய முடியும். அதாவது சாதாரண முறையில். புத்தி கையா இங்கே நமக்கு கன்றுகளோட எண்ணிக்கை அதிகம் மாதிரி தான் எங்களுக்கு விளங்குது. இந்த ஹைடென்சிட்டி டபுள் ட்ரோ முறைக்கு அரை ஏக்கருக்கு எந்தளவு கன்றுகளை நட முடியும்? இது என்ன முறை? ஹைடென்சிட்டி டபுள் ட்ரோ முறைக்கு கீழே கத்தரி செய்கையில் அதாவது அரை ஏக்கரில் 8000 கன்றுகள் அளவில் இந்த களத்தில் நட முடியும். நாம் இதுக்கு முதல் பார்த்தோம். கத்தரி கன்று நடும் சந்தர்ப்பத்தில் இந்த முறைக்கு கீழே அதாவது அடர்த்தி முறை இரட்டை வரிசை கத்தரி செய்கை மேற்கொள்ளும் போது வரிசைகளுக்கு இடையில் இடைவெளி 45 சென்டிமீட்டர் அளவில் தான் நாம் எடுப்போம். அதே போல் வரிசையில் உள்ள கன்றுகளுக்கு இடையிலான இடைவெளியும் 45 சென்டிமீட்டர் அளவில் தான் கன்றுகளை நட்டு இருக்கோம். அப்போ நாம் கன்றுகளை நடும் போது 6 முறைக்கு தான் கன்றுகளை நடுவோம். அப்போ இந்த மாதிரி முன்ன பயிர் செஞ்ச விதத்தை விட இதில் உள்ள வித்தியாசம் கன்றுகளோட எண்ணிக்கை 2 மடங்கு அதிகரிச்சிருக்குது தான். பயிர்ச்செய்கையில் குறிப்பிட்ட சிறிய நிலத்தில் உயர் தொழில்நுட்பங்களை பயிர்ச்செய்கைக்கு பயன்படுத்தி நாட்டின் விவசாய பொருளாதாரத்தை சரியான முறையில் உறுதியாக்கிக் கொள்ள முடியும். என்ன பயிர்ச்செய்கையோட பாதுகாப்புக்காக பீடைகளுக்கு எதிர்ப்புள்ள வலை பயன்படுத்துறது பற்றி நாம இங்கே பார்த்தோம். இங்க உள்ள தொழில்நுட்ப காரணங்கள் என்னன்னு இப்போ நாம தெரிஞ்சுப்போம். இந்த வலை 3 மீட்டர் உயரம் காணப்படுது. அதே போல 200 மீட்டர் அளவு நீளம் காணப்படுது. இந்த வலையை நமக்கு எப்படியும் 5 வருஷத்துக்கு மேல பாவிக்க முடியும். அதே போல அடுத்தடுத்த போகங்களுக்கு தொடர்ந்து நம்மளால இந்த வலையை பாவிக்க முடியும். அப்போ நாம இந்த வலையை எடுத்தோம்னா சாதாரணமா 1 அங்குல பரப்புக்கு 1000 துளைகள் அளவுல காணப்படும். அப்போ இந்த வலை மூலமா சூழல்ல இருந்து களத்துக்கு வரக்கூடிய பீடைகளை தடுக்கக்கூடியதா இருக்கும். இந்த மாதிரி வலையொன்ன பொருத்தும் போது பயிற்சிக்கு எதுவும் பீடை நாசினி பயன்படுத்துறது பற்றி கதைக்க மாட்டீங்களா? நாம இங்க ஆலோசனை வழங்கி இருக்குது. இந்த நெட்டை பாதுகாப்புக்கு இந்த களத்துல பொருத்திக்கணும். அதே போல விசேஷமா பாதுகாப்புக்காக கதவு ஒன்று பொருத்திப்போம். நீங்க பார்த்துருப்பீங்க. அதே போல ஆரம்ப காலத்துல களத்துக்கு உள்ள பீடைகளை அடையாளம் காணாம களத்துக்கு பீடை நாசினி தெளிக்க வேணும்னு தான் நாம் ஆலோசனை வழங்கியிருக்கோம். அதே போல இந்த களத்துல நடுறதுக்கு முதல்லையே வலையை பொருத்தின பிறகு இந்த வலைக்கு பீடை நாசினி தெளிக்கணும். இது இல்லாம நாம பார்த்த மஞ்சள் நிற ஸ்டிக்கி போர்ட்ஸ் காணக்கூடியதா இருந்துச்சு. இத பத்தி என்ன சொல்றீங்க? மரக்கறி செய்கையில பீடைகளை அழிக்கிறதுக்காக இந்த மாதிரி மஞ்சள் நிற ஒட்டும் பலகைகளை நாம பயன்படுத்துறோம். இதை நாம எல்லோ ஸ்டிக்கி போர்ட்ஸ் மாதிரி தான் இதை அறிமுகப்படுத்துறோம்.
இந்த களத்துக்குள்ள வார பீடைகள் மஞ்சள் நிறத்துக்கு கவரப்படும். இந்த போர்டில் கம் காணப்படும். அப்போ பீடைகள் அந்த கம்னால அந்த போர்டில் ஒட்டிக்கும். அப்போ சாதாரணமாக இந்த களத்தில் கத்தரி மற்றும் கரிமிளகாய் 1/4 ஏக்கர் அளவில் இந்த பயிர்கள் ரெண்டுமே நடப்பட்டிருக்கு. அப்போ இந்த களத்தை பாதிக்க வார வெண்ணி, பனிப்பூச்சி, அழுக்கணவன், அது மட்டுமல்லாமல் சில பூச்சிகளோட நிறையுடலி பருவங்களில் பூச்சிகள் இந்த ஒட்டும் மஞ்சள் பலகையில் ஒட்டிக்கொள்ளும். அது மூலமாக பூச்சி பீடைகளை கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இது மூலமாக இந்த விவசாயிகளுக்கு பீடை நாசினிகளோட பாவனையை குறைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அரை ஏக்கருக்காக இந்த மாதிரி yellow stick boards எத்தனை மாதிரி பயன்படுத்தலாம்? அரை ஏக்கரில் மரக்கரை செய்கைக்காக நாம் இந்த மாதிரி yellow sticky board 150-160 மாதிரி பயன்படுத்துகிறோம். அது களத்தில் கன்றுகளை நடுற சந்தர்ப்பத்திலிருந்து பயிர்ச்செய்கை இறுதி வரை பராமரிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக போர்டுகளோட அளவை கூட்டிக்கணும். அதிகரிக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும், அதாவது பயிர்ட உயரத்தை விட சற்று உயரமாக தான் இந்த போர்டை நாம் பொருத்திக்கணும். விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டமானது எதிர்பார்க்கிறது இந்த மாதிரி குறைஞ்சளவு செலவு மற்றும் பயன்பாட்டில் விவசாயிகள் அதிகளவு லாபத்தை பெற்று பயிற்சியை மேற்கொள்ளத்தான். பசலை மற்றும் நீர்ப்பாசனத்தை ஒரே நேரத்தில் வழங்குவதால் மிகவும் வினைத்திறனாக போஷணையை வழங்கக்கூடியதாக உள்ளது. இங்கு கிழமையிற்கு 2 தடவைகள் போஷணை வழங்கப்படுவதால் பிரயோகிக்கும் பசலைகளை கன்றுகள் உறிஞ்சிக்கொள்ளக்கூடியதாக உள்ளது. சாதாரணமான பசலை பிரயோகத்தை விட இதில் குறைந்த பசலை பாவனையில் அதிக போஷணை தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக உள்ளது. இதனால் விவசாயிகளுக்கு ஏற்படும் செலவு, சிரமம், காலம் குறைவதோடு மிகவும் நல்ல பலனை பெற விவசாயிகளால் முடிகிறது. பசலை நீர்ப்பாசனம் பற்றி பசலை நீர்ப்பாசனத்தை எப்படி மேற்கொள்றதுன்னு பற்றி நீங்க இதுக்கு உள்ள நிகழ்ச்சிகள்ல பார்த்திருக்கீங்க. நீர்ப்பாசனம் மேற்கொள்றதும் அதே போல பசலை பாசனம் மேற்கொள்றதும் இந்த நீர்ப்பாசன தொகுதி மூலமா தான். அப்போ பசலை பாசனம் மேற்கொள்றதுக்காக அதுல வென்சூரி சிஸ்டம் காணப்படுது. அது மூலமா தான் நாம பசலை பாசனத்தை மேற்கொள்றோம். ISP தொழில்நுட்பத்துக்கு கீழே வேறு அதாவது ஒவ்வொரு பயிருக்கும் வேறு பசலை சிபாரிசை வழங்கியிருக்காங்க. நீர்ப்பாசனத்தை மேற்கொள்றது சாதாரணமாக நாம கிழமைக்கு 3 நாளைக்கு நீர்ப்பாசனம் மேற்கொள்ளப்படுது. மரக்கறி செய்கையில் இந்த குறிப்பிட்ட பயிர் மூலமாக ஆவியாகிற நீர் அளவை பொறுத்து தான் தேவையான அளவு நீர் தேவையை சிபாரிசு செஞ்சுருக்கோம். கிழமைக்கு 3 தடவைகள் நீர்ப்பாசனத்தை மேற்கொள்கிறோம். அதே போல் கிழமைக்கு 2 தடவைகள் பசலை பாசனத்தையும் மேற்கொள்கிறோம். நல்லம் இப்போ சாதாரண பயிற்சிகையில் பிரயோகிக்கிற பசலை அளவை விட குறைஞ்சளவு பசலை அளவை தான் இந்த முறையில் பிரயோகிக்கிறது நாம் பார்த்தோம். இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? எப்படி இந்த அளவு தீர்மானிக்கப்படுது? இங்கே நாம் இந்த பயிற்சிகை நிலத்தில் மண் பரிசோதனை மேற்கொண்டிருக்கோம். சாதாரணமாக பயிற்சிகையில் விவசாயிகள் மாதத்துக்கு ஒருக்கா இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒருக்கா பசலை பிரயோகத்தை மேற்கொள்கிறாங்க. அங்கே சில நேரங்களில் அதிகளவு பசலையை களத்துக்கு பிரயோகிக்கிறதோட பிரயோகிக்கிற பசலையும் வீணாக வெளியேற்றப்படுது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. 3 நாளைக்கு ஒருக்கா தேவையான அளவு மட்டும், அதாவது கன்றுக்கு தேவையான அளவு மட்டும் பசலையை பிரயோகிக்கிறதால பசலையோட அளவு குறைஞ்சு காணப்படுது. முதல்ல நாம் அடிக்கட்டு பசலையை பிரயோகித்து களத்தில் கன்று நடுவோம். அதுக்கு பிறகு முதல் கிழமையிலிருந்து 8வது கிழமை ஆகும் வரை எடுத்தோம்னா நாம் யூரியா, MOP, TSP மற்றும் மெக்னீசியம் சல்பேட் பயன்படுத்துகிறோம். அதாவது இந்த நீர்ப்பாசன தொகுதி மூலமா. இங்க யூரியா கிழமைக்கு 2 தடவை பிரயோகிக்கிறோம். அப்போ ஒரு பிரயோகத்தில், அதாவது ஒரு அப்ளிகேஷன்ல 1 கிலோவும் 870 கிராமும், அதே போல TSP 810 கிராமும், MOP 2 கிலோவும் 180 கிராமும், அதே போல மெக்னீசியம் சல்பேட்டும் 2 கிலோவும் 180 கிராமும் பிரயோகிக்கிறோம். அதே போல் 8வது கிழமையிலிருந்து அது இல்லாமல் யூரியா 1 கிலோவும் 250 கிராமும், அதே போல் TSP 540 கிராம்,
MOP 1 கிலோவும் 460 கிராமும் அதே போல் மெக்னீசியம் சல்பேட் 1 கிலோவும் 460 கிராம் அளவில் தான் நாம் இந்த வாளியில் கலந்து நீர்ப்பாசன தொகுதி மூலமாக பிரயோகிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பொஸ்போரிக் எசிட் பிரயோகிக்கிறோம். ஒன்று, இந்த நீர்ப்பாசன தொகுதி குழாய்களை சுத்தப்படுத்தி கொள்றதுக்காகவும் அது இல்லாமல் பசலையாகவும் இது களத்துக்கு பிரயோகிக்கப்படுது. இங்கே 2 கிழமைக்கு ஒருக்கா 200 கிராம் நீரில் கரைச்சி இந்த தொகுதி மூலமாகவே இந்த களத்துக்கு நாம் அனுப்புவோம். உங்களுக்கு நல்ல தெளிவாக இருக்கும். கன்றிடம் 3 வளர்ச்சி அவத்தைகளை கருத்தில் கொண்டு தான் பசலை பாசனமானது மேற்கொள்ளப்படுது. அடிக்கட்டு பசலை, வளர்ச்சி அவத்தை, இனப்பெருக்க அவத்தை இல்லை. அப்போ ஒரே தடவையில நாம பிரயோகிக்க வேணும். பசலை அளவைத்தான் ஞாபகப்படுத்தினாரு. கிழமைக்கு 2 தடவை மாதிரி நாம பசலையை பிரயோகிக்கிறோம். சிறிய அளவுல தான் பசலையானது களத்துக்கு சேர்க்கப்படுறதோட நாம பிரயோகிக்கிற பசலையும் கன்றுகள் உறிஞ்சிக்கும். வினைத்திறனானது அதே போல வேலையாட்களோட சிரமமும் குறைவு. மிக இலகுவா இதை பிரயோகிக்கக்கூடியதாகவும் இருக்கு. இந்த பயிற்சிக்கு திரவ பசலை பிரயோகிக்கிறது இல்லையா? இங்க பிரயோகிக்கிற பசலைக்கு மேலதிகமாக கன்றை பொறுத்து கிழமைக்கு ஒருக்கா திரவ பசலை பிரயோகிக்கலாம். அதாவது வளர்ச்சி அவத்தையில் சாதாரணமாக நைதரசன், பொசுபரசு, பொட்டாசியம் சமமான அளவுள்ள அடங்கி இருக்க பசலையை பிரயோகிக்க முடியும். அதே போல் கெல்மேக்ஸ், சூப்பர்மேக்ஸ் மாதிரியான பசலைகளையும் கிழமைக்கு ஒருக்கா நம்மளால் பிரயோகிக்க முடியும். அதுக்கு மேலதிகமாக பூ பூக்கிற சந்தர்ப்பத்துக்கு பிறகு விளைச்சல் எடுக்கிற காலத்தில் கொஞ்சமாக பொட்டாசியம் அடங்கிய பசலைகளை நமக்கு திரவ பசலையாக பயன்படுத்த முடியும். விசேஷமாக விவசாயிகள் தெரிஞ்சிக்க வேண்டிய காரணி தான் நம்மளோட தேவைக்கு ஏற்ப, அதாவது இந்த பிரதான பசலை பிரயோகிக்கிற நேரத்தில் நுண்போசணி மூலங்களை பரிசோதனை செஞ்ச பிறகு தேவையான பசலையை களத்துக்கு பிரயோகிக்கணும். மிகவும் வினைத்திறனான பசலை பாவனையாத்தை நாம் இங்கே உறுதிப்படுத்துகிறோம். தேவையான அளவுக்கு, கன்றுக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் பசலை பிரயோகம் சிபாரிசு செய்யப்படுது. ஏகவின பயிர்ச்செய்கையை பராமரிப்பதன் மூலம் உயர்ந்த தரமான விளைச்சலை பெறுவதை உறுதி செய்ய முடியும். விசேஷமா இந்த ஹை டென்சிட்டி பயிற்சிகையில் ஹோடி லேர்னரி வர்க்கத்தை பயன்படுத்துறதுக்கு ஏதாவது விசேஷ காரணம் இருக்கா? விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டத்தினூடாக ISP தொழில்நுட்பம் மூலமாக உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் இது 1 மாசமான கத்தரிச்செய்கை. நல்ல வெற்றிகரமான பயிர்ச்செய்கையை இந்த விவசாயிகள் இந்த களத்தில் பராமரிக்கிறாங்க. இங்கே கன்று நட்ட பிறகு 1 மாதத்துக்கு பிறகே பூக்க ஆரம்பிக்கும். 2 மாதமாகும் போது விளைச்சல் பெறக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். அதே போல தான் இந்த கத்தரி எடுத்தோம்னா விளைச்சல் எடுத்த பிறகு இங்கே பாருங்க ஒரு முன்மாதிரியான விளைச்சலை எடுத்திருக்கோம். இதை சந்தைக்கு கொண்டு போன பிறகு மேல் தோற்றம் மாறாமல் சில நாட்கள் சந்தையில் வச்சுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு லட்சணம் இந்த கத்தரியில் காணப்படுது. இந்த மாதிரியான நன்மை எல்லாமே இந்த வர்க்கத்தில் உள்ளடங்குது. அதனால தான் இந்த வர்க்கத்தை திட்டத்து மூலமாக சிபாரிசு செஞ்சுருக்காங்க. நல்லம் கிடைக்கக்கூடிய விளைச்சல் பற்றி ஏதாவது ஐடியா இருக்கா? சாதாரணமாக அரை ஏக்கரில் 8000 கன்றுகளை நமக்கு பயிர் செய்யலாம். அதே போல் அரை ஏக்கரில் 8000 கிலோவை விட அதிகளவான விளைச்சலை கண்டிப்பாக விவசாயிகளால் பெற முடியும். விவசாய அமைச்சின் விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டமானது நமது விவசாயிகளுக்கு பெற்றுத்தரும் நவீன தொழில்நுட்பங்களை நடைமுறைப்படுத்துவதால் அதிகளவான பலனையும் வினைத்திறனாக மரக்கறி செய்கையை மேற்கொள்வதால் தரமான உயர் விளைச்சலையும் பெறக்கூடியதாக இருக்கும். விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டம் உங்களுக்கு அறிமுகப்படுத்திய இந்த தொழில்நுட்பத்துக்குள்ள மரக்கறி பயிர்கள் சிலவற்றை பயிர் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. நீங்க பார்த்த விதத்துல கத்தரி, தக்காளி, கரிமிளகாய், வெண்டி, பாகல் இந்த மாதிரியான பயிர்களை பயிர் செய்ய முடியும். நாங்கள் உங்களையும் அழைக்கிறோம். குறைஞ்சளவு செலவில் விவசாய ரசாயன பொருட்களோட பாவனையை குறைச்சி சூழல் விரும்பி பயிற்சிகைக்குள்ளே போய் உங்களோட பயிற்சிகையை வெற்றி அடைகிறதோட இந்த நவீன தொழில்நுட்பங்கள் மூலமாக நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு உங்களோட பங்களிப்பையும் பெற்று தரலாம். அப்படி என்றால் இன்றைய நிகழ்ச்சியானது நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் இதே போன்ற தொழில்நுட்பங்கள் நிறைந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை சந்தோஷம் நிறைந்த வாரமாக அமைய பிரார்த்திக்கின்றோம்.